வரப்போற மார்ச் 22ல இருந்து கிட்டத்தட்ட மே 25 வரைக்கும் வந்து இந்த கிரிக்கெட் பாக்குற ரசிகர்களுக்கு கோலாகல கொண்டாட்டம் தான். ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 16ஆம் தேதி நேத்து வந்து ஐபிஎல் ஓட ஷெட்யூல் வந்து பிசிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 74 மேட்ச் நடக்க போகுது. 13 வென்யூல ஒரே நாள்ல 2 மேட்ச்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 தடவை நடக்க போகுது. இந்த டபுள் ஹெடர் மேட்ச் எல்லாமே 3:30 மணிக்கு 7:30 மணிக்கு நடக்க இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 22ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. செகண்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்எச்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் அதே டேல வந்து ஈவினிங் டைம்ல வந்து சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. பிளே ஆஃப்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா குவாலிஃபயர் 1 வந்து மே 20ஆம் தேதியும், எலிமினேட்டர் வந்து மே 21ஆம் தேதியும், குவாலிஃபயர் 2 வந்து மே 23ஆம் தேதியும், ஃபைனல் மேட்ச் வந்து மே 25ஆம் தேதி பிளான் பண்ணிருக்காங்க. இதுல சிஎஸ்கே டீம் வந்து 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மேட்சும், 28ஆம் தேதி செகண்ட் மேட்சும், தேர்ட் மேட்ச் 30ஆம் தேதியும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 14 மேட்ச் வந்து பிளே ஆஃப்ல கலந்துக்கிறாங்க. சிஎஸ்கே டீம் வந்து கிட்டத்தட்ட 3 மேட்ச் வந்து மார்ச் மாசத்துலயும், 7 மேட்ச் வந்து ஏப்ரல் மாசத்துலயும், 4 மேட்ச் மே மாசத்துல வந்து கலந்துக்கிறாங்க. சென்னை சேப்பாக்கத்துல எப்பப்பெல்லாம் மேட்ச் நடக்குதுன்னு கேட்டீங்க வந்து மார்ச் 23, 28, ஏப்ரல் 5, 11, 25, 30, மே 12 கிட்டத்தட்ட 7 மேட்ச் வந்து சேப்பாக்கத்துல நடக்க போகுது. தல தோனிக்கு வந்து இந்த வருஷம் ஐபிஎல் வந்து கடைசியா இருக்குமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது. ஐபிஎல் என்ஜாய் பண்ணணும், கிரிக்கெட் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பா ஸ்டேடியத்துக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.